அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இரவில் பெரும்பாலும் ஆண்களுக்காக பெண்களுக்காக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருது. பகலை விட இரவில் தான் அட்டாக் வருது. இந்த அட்டாக்கை நிறுத்தணும்னு சொன்னால் நான் சொல்கிற இந்த 3 வழி பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டிஏ கிடையாது. எல்லா மருத்துவ நூல்களையும் கணித்து தீர்மானம் பண்ணி யுனானியாக இருக்கட்டும், ஹெர்பலாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கட்டும், டோட்டலாக நம்ம பார்க்குற நிகழ்வுகளாக இருக்கட்டும், கேட்ட வகையில் காதில் கேட்ட செய்திகளை வச்சு நம்ம இந்த வீடியோவில் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இரவில் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னாக்கா, ஒபிசிட்டியாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க. லீனாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. அதான் லீனான்னு சொன்னாக்கா மெல்லிஸாக இருப்பாங்க, வெயிட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு உள்ள ஒரு நடுத்தர மனிதர், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோ 60 கிலோ தான் இருப்பார். அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டின்னரில் பிரியாணி சாப்பிட்ற ஸ்ட்ராங் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு செரிமானம் கூட ஆகாது. திக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, இல்லை கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு உடனே படுத்துடுறது. இது சர்க்குலேஷன் ஆகாமல் நெஞ்செரிச்சலில் கொண்டு விட்டு, அதாவது ஸ்டெமக்கு ரொம்ப அப்சர்வ் இதாகி இதாக என்ன சொல்ல போனாக்கா செரிமானத்தன்மை குறைஞ்சி இதுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக அது எடுத்துக்கும். அப்போ தான் நமக்கு தூக்கம் வரும். நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏன் தூக்கம் வருதுன்னா, குடலும் சரி இறப்பையும் சரி அதிக ரத்தத்தை தான் எடுத்து அதுக்குள்ள அந்த செரிமானத்தை நொதிக்க வைக்கிறதுனால, அதை சத்துக்களை பிரிக்கிறதுக்காக எடுத்துக்கிறதுனால, அப்போ ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால ஹார்ட் வீக்காகி நமக்கு அட்டாக் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, எந்திரிக்கும் போது ஒரு உதாரணமாக பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சடன்லி படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ 1 பாத்ரூம் போகணும், 2 பாத்ரூம் போகணும், சடன்லி எந்திரிச்சு அவங்க பாட்டு ஓடுவாங்க. டக்குன்னு ஹார்ட் அட்டாக் கீழே வந்துடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமநிலையில் இருக்கக்கூடிய ரத்தம் எந்திரிக்கும் போது சடன்லி மண்டைக்கு தலைக்கு வரும்போது அப்போ ஸ்ட்ரோக்கும் வர வாய்ப்பு இருக்குது. எழுந்திரிக்கும் போது மெதுவாக எழுந்து உட்காந்துருக்கணும். ஸோ இதில் கட்டிலில் பாயில் படுத்து கிடக்கிறவங்க தரையில் உட்காருங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நிற்கணும். அதுக்கப்புறம் ஒரு 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 10 செகண்ட் அதுக்கப்புறம் நடக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக இருக்கும். உங்களுடைய மருத்துவரை கேட்டு பாருங்கள். ஒரு எம்டி எம்பிபிஎஸ் எம்எஸ் எல்லாரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொன்னது சரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்டில் எனக்கு குட் போடுங்க, ஒரு ஃப்ளவர் எனக்கு அனுப்புங்க, தம்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சடன்லி எந்திரிச்சு போகிறவங்களுக்கு தான் இந்த அட்டாக் வருதுங்கிறது கன்ஃபார்மாக நம்ம உண்மை. அடுத்து படுக்கும்போது வலது பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம படுக்கணும். ஏன்னா இடது பக்கம் நமக்குடைய லங்ஸு, பன்கிரீஸ், ஹார்ட்டு எல்லாமே எல்லாமே இடது பக்கம் இருக்குது. வலது பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம படுத்தோம்னாக்கா ஸ்டமக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு படுத்துருப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து படுக்கக்கூடாது. லேசான நடக்கலாம், உலா வரலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் புத்தகம் படிக்கலாம், மொபைல் பார்க்கலாம், டிவி படிக்கலாம், ஆன்மீக நூல் படிக்கலாம், யோகா பண்ணலாம், வேறு எது வேணாலும் பண்ணலாம். சடன்லி நம்ம படுக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமான சொல்லிடுறேன். படுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வலது பக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் படுத்து ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் படுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மல்லாக்க படுத்துருக்கலாம், ஒர்க் அணிச்சு படுக்கலாம். ஆனால் குப்புரை மட்டும் நீங்கள் படுக்காதீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களும் குப்புரை படுக்காதீங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் பூரா எல்லாம் தலைக்கு முன்னாடி எடுத்ததுனால நமக்கு ரத்த ஓட்டம் மற்ற அவயங்களுக்கு மற்ற பாகங்களுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எல்லாம் சரிங்க. 8 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம தூங்கினாவே எந்த வியாதியுமே வராதுங்க. ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, எந்த வியாதியும் வராது. சரி, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அட்டாக்குக்கான முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன். அதை இன்னையிலேருந்து ஒழிச்சிருங்க. ஸோ அந்த ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாது. என்னென்னா என்னை திட்டுவீங்க கண்டிப்பாக. காரணம் கேட்டிங்கன்னாக்கா, ஸ்மோக் பண்ணுறவங்கள அட்டாக் சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வரும். அவங்க என்ன பாதிக்க என்ன திட்ட தான் செய்வீங்க. ஸோ என்னுடைய நண்பர்களாக இருந்தாக்க நிச்சயமாக கமெண்ட்ஸில் தம்ஸ்அப் போடுங்க, குட் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றீங்கல்ல, அதாவது இன்னும் சொல்ல போனாக்கா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதெல்லாம் இரவுலையும் சரி பொதுவாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங், சிகரெட்டு குடிக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனால் ஆல்கஹாலுக்கு சாப்பிட்றவங்க, அதாவது சாராயம், விஸ்கி, பிராண்டி, பீர் அதெல்லாம் சாப்பிட்றவங்கலாம் இந்த அட்டாக் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இது எடுத்துக்குது. அதனால் அவங்களுக்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வருது. எதுவுமே சாப்பிடல சார் ஹார்ட் அட்டாக் வருதுனாக்கா, நீங்கள் ஜங்க் ஃபுட்டும் இரவில் பிரியாணி நீங்கள் எடுத்து படுக்கிறதுனால உங்களுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் மனப்பதற்றம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, டென்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிபி இருந்துச்சுனாக்கா உங்களை செக் பண்ணி நார்மல் கொண்டு வந்துடுங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 80% மரணத்தை, இழப்பை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம்ம வாழலாம். அப்படிங்கிறதுனால ஹெல்த் இஸ் வெல்த்தாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.